Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Assalatu wassalamu ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil karim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال نبينا صلى الله عليه وسلم: نعمتان معبون فيهما كثير من الناس الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. சதக்கல்லாஹுல் அலியுல் அதீம். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. நடைபெற்று முடிந்திருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே அல்லாஹ் நல்லவர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, நீதியாளர்களை, சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படுகின்ற நம்மின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களை அல்லாஹ் ஆட்சியாளர்களாக ஆக்குவானாக. ஷரியத்தினுடைய சட்டங்களுக்கு உதவியாக இருப்பவர்களை அல்லாஹ் ஆட்சி கட்டலில் அமர வைப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோய் நொடிகளின்றி, ஆபத்துக்களின்றி, மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள், சிக்கல்கள், மருத்துவத்தினுடைய பயம் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் ஏனைய மக்களையும் பாதுகாப்பானாக. கோடை வெயிலின் கொடுமையை தாங்க இயலாத சூழ்நிலையில நரக வெக்கையிலிருந்து, நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நரகத்தை நெருக்கமாக்கக்கூடிய எல்லா அமல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனிய நெருக்கத்தை, குர்ஆனிய ஆழத்தை, குர்ஆனிய விளக்கத்தை அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவானாக. ஓய்வு நேரங்களை பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது மறையிலே வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நிச்சயமாக, மனிதர்கள் எல்லாமே, இன்சான்கள் எல்லாமே அழிவிலே இருக்கிறார்கள், கை சேதத்திலே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, சத்தியம் செய்பவன் அல்லாஹ். அவன் எதை கொண்டு சத்தியம் செய்கிறான் என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க அத்தா அம்மாவின் மீது சத்தியமாக நான் இதை செய்யலங்க சொல்றாங்களா இல்லையா? இப்ப எனக்கு எல்லாம் என்னுடைய பெற்றோர்கள், எனவே அவர்களை முன்னிறுத்தி நான் ஒரு விஷயத்தை உறுதி செய்கிறேன். அந்த விஷயத்திலிருந்து, தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேங்கிற அடிப்படையில நாம் சத்தியம் செய்கிறோம். இங்கு அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறார் என்று சொன்னால், காலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும். அந்த காலத்தை வீணாக கழிக்கும் போது, அந்த காலத்தை எந்த ஒரு பயனும் இல்லாமல் கழிந்து போகும் போது உண்மையிலேயே மனிதன் நஷ்டவாளியாகி விடுகிறான், குஸ்ரிலே போய் விடுகிறான் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. இப்ப யாரு அந்த நஷ்டத்திலிருந்து வெற்றியாளர்களாக ஆவார்கள் என்ற அந்த அடிப்படையில அடுத்த வசனத்துல சில மனிதர்களை தவிரன்னு சொல்லிட்டு இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்,
ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்து நல்ல அமல்கள் செய்து ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை ஹக்கை உபதேசித்து பொறுமையை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தவிர மற்ற எல்லாருமே நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, நல்ல அமல்கள் செய்யறவங்க என்னைக்குமே வீணா போயிட மாட்டாங்க. இப்ப நல்ல அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு எங்கே கிடைக்கும்? மஸ்ஜிதுகளில் கிடைக்கும், மதரசாக்களில் கிடைக்கும். அதை தவிர வேறு எங்கும் நல்ல அமல்களின் மீது உண்டான ஆர்வம் கிடைக்காது என்பது தெளிவு. அன்பிற்குரியவர்களே, எனவே நமது கால நேரத்தை அதிகமா மஸ்ஜிதோடு மதரசாக்களோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்துணையிலும் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு பள்ளிக்கு ஜமாத் வந்திருக்கிறாங்க. ஜமாத் வந்த இந்த பிள்ளைங்க மஸ்ஜிதோடு தங்களுடைய நேர காலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இல்லாம வெளியில இருக்கிறவங்க, நமது மஹல்லாவில் வசிக்கக்கூடியவர்கள், நமது பள்ளிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லப்படுகிறது கேட்டுக்கிட்டே கிரிக்கெட்டை தூக்கி கிரிக்கெட் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கிரிக்கெட்டை தூக்கி கிறுக்கன் கெட்டு போவதற்கான காரணமாக இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு தான் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, விளையாட்டு தேவை. பயனுள்ள விளையாட்டை விளையாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. நேரத்தையும் காலத்தையும் மூளையையும் மழுங்கடிக்கக்கூடிய எந்த விளையாட்டிற்கும் அனுமதி இல்லை. உடலுக்கு ஆரோக்கியம் தர வேண்டும், அல்லது அவனுடைய அடிப்படைக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். அது மாதிரியான விளையாட்டுக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட அனுமதிச்சிருக்கிறாங்க. நாம விளையாடுற விளையாட்டு, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் இருக்கிறாங்களே, கேம்னு சொன்னா அவங்க அதுலதான் உயிர், அதுல எல்லாமே கிடைச்சிடும். அந்த கேமுக்காக இவங்க எல்லாத்தையும் தியாகம் செய்வாங்க. செல்போனை கொடுக்கலன்னு சொன்னா அத்தாவையே போடான்னு சொன்னாலும் பெரிய ஆச்சரியம் இல்லை. வேணான்னு சொல்லும் போது அம்மாவையே ஏட்டிக்கு பூட்டியாக பேசுகிறான் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு சங்கடமும் பட வேண்டியதில்லை. இன்றைய ஜெனரேஷனுடைய மனநிலை அப்படி இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? பெற்றோரை அவமரியாதை செய்யும் அளவுக்கு, பெற்றோரின் சொல்லை கேட்காத அளவுக்கு அந்த குழந்தைகள் வளர்ந்ததற்கு யார் காரணம்? குழந்தையினுடைய பிடி நம்ம கையில இருக்குது. ஒரு மாடு வைத்திருக்கிறார், மாட்டு வண்டி வச்சிருக்கிறார். அந்த காலத்துல அந்த மாட்டு வண்டியில உட்கார்ந்து வண்டியில போய்கிட்டே இருப்பாரு. தார்குச்சி வச்சிருப்பாரு. ஏதாவதுன்னா ஒரு குத்துவாரு. அது கொஞ்சம் அப்படியே சரியா போகும். கொஞ்சம் ரூட் மாறி போகல சாட்டைய வச்சு இப்படின்டுவாரு. அது அதனுடைய நேரா போய்கிட்டே இருக்கும். இப்ப மாட்டை இவர் வளர்க்கிறாரு. மாட்டை இவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. 5 அறிவுள்ள மாடு கூட இவர் சொன்னதை கேட்டுச்சு. இன்னைக்கு 6 அறிவுள்ள பிள்ளைங்க சொல்றதை கேட்கலன்னு சொன்னா குறை எங்கே இருக்கிறது? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மாடு வளர்ப்பதை போலல்ல குழந்தைகள் வளர்ப்பது என்பது. மாடு வளர்ப்பதை போலல்ல குழந்தைகள் வளர்ப்பது என்பது. அதையும் தாண்டி இந்த குழந்தைகள் நமக்கு கிடைத்த அமானிதம். நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். இந்த குழந்தையை எப்படி பயன்படுத்தினோம்? இந்த குழந்தையினுடைய நேரங்காலங்கள், இந்த குழந்தையை எதற்காக தயார் செய்தோம்? நிச்சயம் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதற்கு பதில் சொல்லியே ஆகணும். ஆனா நம்மளுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது. உலகியல் ரீதியான அந்த கல்வியை தேடுவதற்கு இருக்கின்ற அந்த முயற்சி, அந்த ஆசை, அந்த ஆர்வம் தீனுடைய இல்முல, தீனுக்காக, தொழுகைக்காக இல்லை. என்பதற்குரியவர்களே, ரொம்ப கவலையான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு சமூகம் ரொம்ப முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. மதரசாக்கள் பெருகி இருக்கிறது. அரபு கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறது. எங்கோ ஒன்று இருந்த இடத்திலே நமதூருக்கு அருகிலேயே, நமதூரிலேயே என்று பல மதரசாக்கள் உருவாகி இருக்கிறது. ஆனாலும் வீழ்ச்சியின் விளிம்பிற்கு சென்று இருக்கிறது இந்த சமூகம். இந்த தேர்தல் படுத்தும் பாட்டுல நமது இஸ்லாமிய தீன்குல பெண்கள் எல்லாம் வீண்குல பெண்கள் என்று பாடலை பாட வைத்த மாபெரும் கொடுமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அன்றைய காலத்துல தீன்குல பெண்ணே என்று பாட்டு படிச்சாங்க. இன்னைக்கு வீண்குல பெண்ணே, வீண் அப்படின்னு பாட்டு படிக்கிற சூழ்நிலைக்கு போயிட்டோன்னு சொன்னா இப்ப பெண்கள் சமூகத்தினுடைய நிலை என்ன? ஒரு வீடியோ வந்துச்சு, பெண்கள் எல்லாம் டிவி கேக்கு ஓட்டு கேட்டு கஸ்ட் செய்யறாங்கன்னு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப எந்த அளவிற்கு ஒரு சமூகம் ரொம்ப கீழே போயிருக்குன்னு பாருங்க. பெண்கள் உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவருக்கு அது ஒரு கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களின் காலடியில சுவனம்னு சொன்னாங்க. இதுவே பெண்களை உயர்த்தி பிடித்திருப்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் அல்லவா? அப்படிப்பட்ட பெண்கள் ரொம்ப மோசமா
ரொம்ப பகிரங்கமா கொச்சையான வார்த்தைகள். எனக்கு என் கணவனை விட விஜயைத்தான் பிடிக்கும் என்று சொல்கிறாள் என்று சொன்னால் புர்காவை அணிந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப நாங்க புர்கா போடாம சொல்லிக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. எந்த அளவிற்கு சமூகம் கெட்டு குட்டிச்சவரா போயிருச்சு. இப்படி ஒரு தடம் மாறிய சமூகத்திற்கான காரணம் என்ன? இது யாருடைய பொறுப்பு? இதற்கு யாரு மணி கட்டுறது? இந்த பூனையை யாரு பிடிப்பது? அன்பிற்குரியவர்களே, எல்லாம் சமூகத்தின் மீது மிகப்பெரிய கேள்விகளோடு இருக்கிறது. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட கட்சியை நம்ம தாக்கி பேசுறோம்னு நினைக்க வேண்டாம். அதில் ஏற்பட்ட அவலத்தை, கரையை இங்கு நான் கோடிட்டு காட்டுகிறேன். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. வேற எந்த கட்சி வந்த போதும் இப்படி இருந்துச்சானும் தெரியல. ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப பெண்கள் ரொம்ப பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. நரகத்துல நான் பெண்களை அதிகமா பார்த்தேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. என் வீட்டு பிள்ளைங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க நரகத்துக்கு போறத நான் பார்த்துக்கிட்டே இருந்தா நான் எந்த மாதிரியான குடும்ப தலைவனாக இருப்பேன்? நான் எந்த மாதிரியான ஒரு இஸ்லாமிய குடும்ப தலைவனாக இருப்பேன்? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பகுதியில நடக்கல, வேறு ஏதோ ஒரு பகுதியில நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அமைதி ஆயிட்டோம்னு சொன்னா இங்கு நடப்பதற்கு ரொம்ப தூரம் இல்ல. ஏன்னா அந்த அளவிற்கு சோசியல் மீடியா படம் பிரித்து காட்டி இருக்கிறது, பகிரங்கப்படுத்தி இருக்கிறது, மொபைல் போன் இருக்கிறது, அத்துணையும் நிறைய நடிகர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நடிகர் எங்கேயோ உருவாகிறாங்க இல்ல, நம்ம வீடுகள்ல நிறைய நடிகைகள் உருவாகிறாங்க. அந்த ரீல்ஸில் மூலம், அந்த மோகத்தின் மூலமாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். அது சரியா, தப்பா, ஹராமா, ஹலாலா, இது கூடுமா கூடாதா என்பதை எல்லாம் தாண்டி இது இன்றைய ட்ரெண்ட், இன்றைய நாகரீகம், இன்றைய நவீனம். இதை இல்லைன்னு சொன்னா நீங்கள்லாம் எந்த காலத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க. அன்பிற்குரியவர்களே, ஆனா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது மாதிரி நிறைய இருக்கு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சூழ்நிலைக்கும் இப்போது இருக்கிற அந்த இஸ்லாமிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கும் மதரசாக்களின் மீதுண்டான அந்த நேசத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் சமூகம் ரொம்ப மோசமா இருக்குங்கிறது தான் வெளிப்படையில தெரியுது. இப்ப என்ன செய்யறது? தீனின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தணும். நேரங்காலங்களை வீணாக்கிட கூடாது. அன்பிற்குரியவர்களே, நம்ம பிள்ளை ரோட்ல போய்கிட்டு இருக்கிறா. நடு ரோட்ல போனா என்ன ஆகும்? நடு ரோட்ல நடந்து போறான், என்ன ஆகும்? எப்ப எந்த வண்டி வந்து அவன் மேல மோதுன்னு தெரியாது. அப்ப அதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். வீடு தீப்பிடித்து எரிகிறது, வீட்டுக்குள்ள பிள்ளை இருக்கு, எப்படியாவது நான் சிரமப்பட்டாவது எனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, என் புள்ள நல்லா இருக்கணும், அதை என்ன செய்வோம்? காப்பாத்தி தூக்கிட்டு வந்துருவோம். அதுதான் ஒரு உண்மையான தந்தையினுடைய நிலைப்பாடு. என்னத்த பிள்ளைய பெத்து போட்டு அயன்பாடுக்கு நெருப்புல எரிய விட்டுட்டா இவெல்லாம் ஒரு தந்தையான, இல்லாட்டி என்ன செஞ்சிருவாங்க? கேள்வி கேட்டுருவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கிறது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நரக நெருப்புக்கு போயிடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்க குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தை என்ன செய்யுங்க? நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கங்க. வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய எரி பொருள்கள் என்ன தெரியுமா? வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்லுவாங்க, மனிதர்களுங்கிறதுல குறிப்பா குழந்தைகளை அங்க சொல்லி காட்டுவாங்க. நரகத்தை எரிய வைப்பதற்கு, உலகத்துல நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு சின்ன சின்ன சுள்ளி விறகுகள், காகிதம் இது போன்றதை போட்டு பத்த வைக்கிற மாதிரி அந்த நரகத்தினுடைய நெருப்பை பற்ற வைப்பதற்கு நமது குழந்தைகள் தான் முன்னாடி போடப்படுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரிய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே இந்த எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய ஓய்வு நேரங்கள் நமது குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த 10 நாட்களாகவே ஓய்வாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. 10 நாள்ல நமது பிள்ளைகள் எதை சாதித்தார்கள்? அவர்களுடைய நேர காலம் எப்படி போனது? ஒரு ஐவேளை ஸ்கூலுக்கு போற காலத்துல தொழுக மாட்டாங்க, இன்னைக்கு மஸ்ஜித் இருக்குது. ஐவேளை சரியான முறையில நம்ம பிள்ளைங்க தொழுதாங்களா? கவனிக்கிறோமா பெற்றோர்கள்? அன்பிற்குரியவர்களே, முர்ரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். 7 வயசுல தொழுகணும், 10 வயசாகியும் தொழுகலனா அடிக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவிற்கு அதுல நாம கண்ணும் கருத்துமாக பேணுதலாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிக்கணும். அன்பிற்குரியவர்களே,
நபிமார்கள் எல்லாம் தங்கள் குழந்தைகளை ஆபத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறாங்க. குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால் வனாதா நூஹ் இப்னஹு ஃபீ கான வனாதா நூஹ் இப்னஹு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பல்ல ஏறிக்கிட்டு தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்க, வாப்பா வந்து மேல ஏறிக்க, காபிர்கள்ல நீ போயிடாத, உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொன்னாங்க. ஏன் சொல்லணும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை பார்த்து சொன்னார்கள், காபிர்களுடைய கூட்டத்துல போயிடாத, நீ இந்த கப்பல்ல ஏறி உன் ஈமானை பாதுகாத்துக்கள், நீ வெற்றியாகிரு அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைத்த அந்த வரலாறு குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சாதிகல் வாதி வகான ரசூலன் நபியா, அவர் ஒரு உண்மை நபியாக இருந்தாரு. வகான யஅமுரு அஹ்லஹு, அவர் தன் குடும்பத்தை ஏவினார். பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தொழுகையும் ஜகாத் கொடுப்பதற்கு அவர் ஏவனாரு. குடும்பத்தை தொழுகணும்னு ஏவணும். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா வகான இன்த ரப்பிஹி மர்தியா, அப்படி அவர் குடும்பத்தை ஏவிய அந்த மனிதர் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவராக இருந்தார். நான் ஒரு தந்தை, என் பிள்ளைகளை நான் தொழுகைக்கு ஏவுகிறேனா? நிறைய சொல்லலாம். பெரியார்களுடைய வாழ்க்கையில, உலமாக்களினுடைய சம்பவங்கள்ல, சஹாபாக்களினுடைய வாழ்வுல, நபிமார்களினுடைய ஏவல்கள்ல அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு என்றே நிறைய வரலாறுகள் இருக்கிறது. இன்னைக்காவது நாம நம்ம பிள்ளைங்களை தினந்தோறும் இன்றைய நவீன காலத்துல பாடம் படித்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிட்டான், ஒரு நாள் சொல்லியாச்சு, போயாச்சு, மதரசால சேர்த்து விட்டாச்சு, அதோட முடிந்து விடுவது அல்ல. நம் ரூஹ் இருக்கும் வரை நமது பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோருக்கு வழிகாட்டுது. இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோருக்கு வழிகாட்டுது. அறியாத்தனமாக, தான் தோன்றித்தனமாக, என்ன விளக்கமனே தெரியாம, வாக்குங்கிற ஒரு கடமைக்கு கூட என் பிள்ளை சொன்னதை நான் கேட்டேன்னு சொல்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியுமா பாரம்பரியமான எதில் பாதுகாப்பு இருக்கிறது, ஷரியத்திற்கு எது தேவை? ஏன்னா இன்றைய சமூகம் ஷரியத்தினுடைய ருசி இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஈமானினுடைய அந்த சுவையை அறியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய மேன்மையை உள்ளத்தில் ஏந்தாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிள்ளைங்க எங்க அழைச்சிட்டு போகும் யோசிச்சு பாருங்க. ரப்பனா ஆத்திஹிம் லஃபைன், நாளைக்கு மறுமையில நம்ம பிள்ளை சொல்லும், இறைவா இவங்க தான் என் பெற்றோர்கள், இவர்கள் தான் என் வழிகாட்டி, இவங்க தான் நான் கெட்டு போறதுக்கு காரணமா இருந்தாங்க, வேதனையை இவங்களுக்கு கொடுன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு நரகம்னா 2 நரகத்தை கொடுத்துரு. எப்படி இன்னைக்கு 10 மரண தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்களா இல்லையா? குற்றத்தினுடைய வீரியம் அப்படி. அதனால 10 ஒரு தடவையிலேயே அவர் மொத்தாயிடுவாரு. ஆனா அந்த அளவிற்கு இவருக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறத நீதிமன்றங்கள் வலியுறுத்துகிறது. இது மாதிரி நாளைக்கு மறுமையில நம்ம பிள்ளைங்க சொல்லும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுவினுடைய சாபத்திற்குரியவர்களா ஆயிருவோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே, எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் ஆண்ட்ராய்டு போனும் ப்ளூவேல் கேமும் இருந்தா முழு உலகமும் கிடைத்த மாதிரி நினைக்கிறார்கள். எனவே இவர்களை தடுப்பதற்கான, சரியான வழியில் செலுத்துவதற்கான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. உங்கள் பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்ப தலைவன் அதன் பொறுப்பை விசாரிக்கப்படுவான். ஒரு குடும்ப தலைவி பெண் அவளுக்கு கீழ் இருப்பவர்கள் அந்த கடமைகளை பற்றி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு பணியாளன் அவனுடைய முதலாளிக்கு என்ன விஷயங்கள்ல பேணுதல் இல்லாமல் போனாங்கிறத பற்றி விசாரிக்கப்படுவான்னு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. எனவே நீங்கள் எல்லோருமே பொறுப்பாளர்கள். உங்கள் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. ஏதோ பிறந்தோம், கல்யாணம் முடிச்சோம், குழந்தைகளை பெற்றோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்பது அல்ல. இந்த இடைப்பட்ட காலத்திலே நமது நேரம் எப்படி செலவானது, நமது பிள்ளைகளுடைய அந்த நியமத்தை எப்படி நாம் பயன்படுத்தினோம், அவர்களை எதற்காக தேர்ந்தெடுத்தோம், அத்துணைக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆகணும். எனவே குறைந்த இந்த கோடை காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு தீனுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த விஷயங்களை நாம பயன்படுத்தணும். ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து சொல்லும் போது, சின்ன பையன் தான் அஜரத்து, போக போக சரியா போயிடும். நாம கூப்பிட்டு பெற்றோர்கிட்ட பேசல அவங்க சொல்ற வார்த்தை, சின்ன பிள்ளை தானே, போக போக சரியா போயிடும், சின்ன பிள்ளை தானே,
இப்பத்தானே அப்படின்னு நமக்கே அவங்க இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு ஒரு விவரத்தை சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க. ஆனால் இது இப்படியே செல்லும் போது ஒரு சமூகம் பாதிக்கப்படும். அப்படித்தான் இன்றைய பெண்களினுடைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அழிவினுடைய விளிம்பிற்கு வீண்குல பெண்ணுன்னு அவர்களை வர்ணிக்கும் அளவுக்கு சமூகம் தாழ்ந்து போய்விட்டது என்று சொன்னால் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். அங்காங்கே அவர்களுக்கு நடைபெறுகின்ற அந்த மார்க்கத்தினுடைய விழிப்புணர்வுகளிலே பங்கு பெற செய்ய வேண்டும். மதரசாக்களின் தொடர்பை ஏற்படுத்தணும். நீண்ட ஒரு திட்டமாக இது செயல்படுத்தணும். அன்பில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில இது மாதிரியான பல தகவல்களை கேட்டுதான் பெண்கள் பயான் எல்லாம் நடத்தப்படுது. நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில, நம்ம மகல்லால, நம்ம மதரசால 191வது பயான் நாளைக்கு நடக்குது. ஆனா எத்தனை பேர் பங்கு பெறுறோம்? தூரத்துல இருந்து கூட வர்றாங்க, ரொம்ப சிரமப்பட்டு வர்றாங்க. வீட்டுல 3வது மாடியில குடி இருக்கிறாங்க, பயானுக்கு 2வது மாடிக்கு ஏறி வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. இதுல என்னன்னு சொன்னா ஷைத்தானினுடைய தாக்கத்திற்கு ஆளாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வீட்டுல 3வது மாடியில இருக்கிறாரு, ஏறவெல்லாம் முடியும். ஆனா அங்க இருந்து இறங்கி இங்க வந்து திருப்பி ஏறுறதுக்கு 10 நாள் யாராவது ஒருத்தர் 1 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னா, இல்ல 1 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொன்னா 10 தடவை கூட மேல ஏறி ஏறி கீழே இறங்குவாங்க. இறங்காமலாம் இருக்க மாட்டாங்க. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சரி அதிகாலையில எந்திரிச்சு போய் நம் வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு சட்டம் போட்டுட்டோம். காலையில 5 மணிக்கு எல்லாரும் கடையை திறந்துடணும். வெயில் காலமா இருக்குது, 11 மணிக்கு எல்லாரும் அடைச்சிடணும்னு சொன்னா எல்லாரும் எந்திரிச்சு போய் 5 மணிக்கு திறந்துருவாங்க. எல்லாரும் எந்திரிச்சு போய் 5 மணிக்கு திறந்துருவாங்க. திறக்காமலா இருக்க மாட்டாங்க. ஏன்? அந்த நேரத்துல வியாபாரத்தை பார்க்கணும். பணத்தை காந்திய கண்ணுல பார்த்தா தான் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையிலே குளிர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குளிர்ச்சினா கோடையில ஜூஸ் வாங்கி குடிக்கிற மாதிரியா? அப்படி அல்ல. அதுதான் மன அமைதியை தரும், மன நிம்மதியை தரும், மகிழ்ச்சியை தரும். இன்னைக்கு அந்த தொழுகை நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது? நாமும் தொழுகிறது இல்ல. லீவுடைய நேரம், விடுமுறை நேரம், நாமும் தொழுகைக்கு எந்திரிச்சு வரணும். நம்ம பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த தந்தைக்கான அடையாளம். அன்பிற்குரியவர்களே, நாமும் தொழணும், நமது மனைவியையும் எழுப்பி விடணும். நாமும் தொழணும், அந்த மனைவி தன் பிள்ளைகளையும் பொன் பிள்ளைகளையும் அழைத்து கூட ஒரு முசல்லாவை போட்டு தொழுமான்னு சொல்லி நிப்பாட்டணும். இதுதான் சரியான ஒரு நடைமுறையாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டமைப்பதற்கான அற்புத வழியாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன புள்ள அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அம்மா விட்டுருந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? அவங்க எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா குலாம் அழைச்சாங்க. சம்மி அல்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சாப்பிடு, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சாப்பிடு. குல் பி யமீனிக்க, உன்னுடைய வலதுபுறத்தை கொண்டு நீ என்ன செய்ய ஆரம்பி, சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு பக்கத்துல இருக்கிறத சாப்பிடு. அதற்கு பின்புதான் சாப்பாட்டினுடைய ஒழுக்கங்களை நான் கற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அன்பிற்குரியவர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை பக்குவப்படுத்தினாங்க, சொல்லி தந்தாங்க, இப்படித்தான் செய்யணும்னு வழிகாட்டினாங்க. குழந்தைகள் சொல்வதை கேட்டு நாம் ஆடுவோமேயானால் நாம் சிறந்த தந்தையே அல்ல. இவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தா இப்பதான் ஓய்வு கிடைச்சிருக்கு. ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப், ஓய்வு நேரம் கிடைக்கும் போது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். இப்ப இந்த கோடை விடுமுறையை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? ஸ்கூல் இருக்கு, டியூஷன் இருக்கு, எக்ஸாம் நடக்குது என்று மதரசாக்களை நாம் புறக்கணித்துக் கொண்டே இருந்தோம். இப்பொழுதும் ஓய்வு நேரம், விடுமுறை நேரம், கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்கட்டும்னு நினைச்சா நாம ஒரு நல்ல தந்தை அல்ல, நல்ல பெற்றோர் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பேரித்தம்பரம் குவியல் குவியலாக வரும், குவித்து வைக்கப்பட்டிருக்கும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நபியினுடைய பேரப்பிள்ளை ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து வாயில வச்சுட்டாங்க. இது நபியினுடைய குடும்பத்திற்கு, அஹ்லு பைத்திற்கு சதகாக்கள் ஆகுமானதல்ல, ஜக்காத்துடைய பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தொண்டைக்குள்ள கையை விட்டு அதை வெளியே எடுத்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சின்ன பிள்ளைதானே, போனா போயிட்டு போகுது, சின்ன பிள்ளைதானே, குழந்தை தானே, இந்த வயசுலயே என்ன, இப்பயே எதுக்கு மக்கண்ணா போட்டு விடணும், இப்படி நிறைய விஷயங்கள். குழந்தை பருவத்திலேயே 5 விளையாதது 50 விளையாது, பிஞ்சிலேயே சரியான ஒரு விதையை விதைத்து விட வேண்டும். அது தீனுடைய விதையாகத்தான் இருக்க வேண்டும். அது விதைத்திட்டோம், நாம முஸ்லிமா பிறந்திருக்கிறோம், என் பிள்ளைக்கு முகமது அனஸ்னு முஸ்லிம் பேரு வச்சுட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறதெல்லாம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கணும். வெயில் ரொம்ப சுடுது, செடி வச்சிருக்கிறோம், தண்ணி ஊத்தணும், தினமும் ஊத்திக்கிட்டே இருக்கணும். அது இந்த வெயில் காலத்துல காலையிலையும் ஊத்தணும், சாயந்தரமும் ஊத்தணும். இல்லைன்னா ஒரு மாசம் ஃபுல்லா ஊத்திக்கிட்டே இருந்தேன், ஒரு நாள் ஊத்தாம விட்டோம், கொஞ்சம் வாடும், இன்னும் 2வது நாள்ல அது கருகி போயிடும்.
அது மாதிரி தான் இன்னைக்கு ஈமான் கருகி கொண்டிருக்கிறது, ஈமான் பிரகாசத்தை இழந்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகளிடத்திலே தீனுடைய வெளிச்சம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, சமூகம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே விடுமுறை காலங்களை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், நேரங்காலங்களை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், நமது பெண்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அன்றுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்க அறிவிற்கான தொடர் முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கணும். தொடர் வகுப்புல A to Z 5 வயசு பிள்ளையிலிருந்து 50 வயசு இருக்கிற அனைவருக்குமே மார்க்க கல்வியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பெண்கள் பயான் போன்ற விஷயங்களிலே பெண்களை ஈடுபடுத்தணும். ஈமானின் வாழ்வை, ஈமானின் ருசியை குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். தீனுடன் வாழ்வதனுடைய முக்கியத்துவத்தை நாம் மனதிலே ஆழ பதிய செய்யணும். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய தியாகம், என்னுடைய மௌத்து, என்னுடைய ஹயாத்து எல்லாம் அல்லாஹ்வுக்காகங்கிற அந்த சிந்தனையை ஆழ் மனதிலே பதிய வைப்பது வேண்டியதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த ஓய்வு நேரங்களை, கோடை காலத்தை அதற்காக பயன்படுத்தக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்திருவானாக. நமது பிச்சிலங்களை அல்லாஹ் கபுல் செய்வானாக. குர்ஆனிய இல்மை அவர்களுக்கு நிரப்பமாக வழங்குவானாக. பயனுள்ள இல்மை அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருவானாக. பயனில்லாத கல்விகளை விட்டும் அல்லாஹ் நமது குழந்தைகளை பாதுகாப்பானாக. பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.